அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செக்ஷன் டி 5 மார்க் கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 32. A train travels at a certain average speed for a distance of 63 km and travel at a distance of 72 km at an average speed of 6 km more than its original speed. If it takes 3 hours to complete the total journey, what is the original average speed அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 63 கிலோமீட்டர் அதே ஸ்பீடில் போகுது. கவனிங்க, டிஸ்டன்ஸு அப்புறம் ஸ்பீடு ரெண்டுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, 63 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. என்ன ஸ்பீடில், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு தெரியல, அதை தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தென் ட்ராவல்ஸ் அட் a distance of 72 கிலோமீட்டர் அட் an average speed of 6 கிலோமீட்டர் மோர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட். இதுக்கப்புறம் செகண்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா 72 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்பீடில், 6 கிலோமீட்டர் மோர் தென் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீடு. ஏற்கனவே நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை விட 6 கிலோமீட்டர் வந்து வேகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இஃப் இட் டேக்ஸ் 3 hours டு கம்ப்ளீட் டோட்டல் ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி அவங்க எடுத்திருக்கிற டைம் வந்து T1 எடுத்துக்கலாம். செகண்ட் கண்டிஷன் அவங்க எடுத்திருக்கிற டைம் T2 எடுத்திருக்கோம். இது வந்து டைம். ஓகேவா? டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. T1 + T2 = 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், லெட் எக்ஸ் பி த ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு T1 + T2 = 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ டைம் அப்படின்னா என்ன, ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு இன்ட்டு டைம். இதெல்லாம் தெரியும்ல. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள் டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ ஃபஸ்ட்டு T1 எடுக்கலாம். T1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 63/x. அடுத்து T2 இஸ் ஈக்குவல் டு 72/x + 6. என்ன கொடுத்துருக்காங்க, T1 + T2 = 3. இதில் அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது 63/x + 72/x + 6 = 3. அவ்வளோதான், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட் இதை எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 63 × x + 6 + 72x x × x + 6 = 3. அடுத்து 63x + 6 × 63 63 × 6 18 1 carry 36 37 376 + 72x = இது வந்து இந்த பக்கம் எழுதிக்கலாம் 3x × x + 6. ஸோ 63 + 72 135x + 376 = 3x² + 18x. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு எழுதிக்கலாமா, 3x² + 135x, சாரி ப்ளஸ் வேணாம் மைனஸ், இது அந்த பக்கம் போயிட்டோம், + 18x - 376 = 0. 3x² - 135 18. ஸோ மைனஸ் பண்ணோம்னா இது 15 ஆகிடும், 7 இது 2 ஆகிடும், 1 1. ஸோ -117x - 376.
6 is equal to 0. So sorry, 378 378 இது 378. ஸோ எப்படி கண்டுபிடிச்சுன்னா இங்கே 3ஆல் டிவைட் பண்ண முடியுதான் செக் பண்ணி பார்த்தேன். 378 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகலை. இது ஒரு முறை செக் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 8 வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 117 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 3s are 9, 2 carry 27, 9 3s are 27. ஸோ 39x மைனஸ் 378 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 times 3 times. ஸோ 1 2 3 equal to 0. ஸோ இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 123 வரணும். சேம் நம்பரை ஆட் பண்ணால் 39 வரணும். இங்கே தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஓகே, 18 6 3s are 18 6. ஸோ 126. ஸோ 126னா 42 3 3 2s are 6 12 மைனஸ் 126 வருது. ஓகே, மைனஸ் 42 ப்ளஸ் 3. ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 42x ப்ளஸ் 3x மைனஸ் 126 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 42னும் 3யை காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 42 தான் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 42 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 42ன்னு வரும், இல்லைனா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3ன்னு வரும். எக்ஸ் மைனஸ் 42 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வரும். ஸோ மைனஸ் 3 பாசிபிள் இல்லை, அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 தான் ஆன்சர். ஸோ அப்போ அவங்க எத்தனை ஸ்பீடில் போயிருப்பாங்க? 42 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் is equal to 42 kilometer per hour. Okay, thank you.